நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் மலேசியாவில் இருக்கிற த ஹேபிட்டட் பினாங் ஹில்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே இருக்கிற பிரிட்ஜை பார்க்குறீங்க இல்லையா, இதனுடைய பேர் வந்து லங்கூர் வே கெனோபி வாக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த பிரிட்ஜானது இதனுடைய நீளம் உயரம்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த நீளம் 230 மீட்டர் இருக்கிறது. உயரமானது தரையிலிருந்து சுமார் 40 மீட்டர், அதாவது 130 ஃபீட்டில் இருக்கிறது. 2 பெரிய சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, அதோட ஒரு இணைப்பு பகுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டினுடைய அந்த ஒரு அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னா, மரங்களின் மேலே நடக்க ஒரு பிரிட்ஜ் வந்து நம்மளை அனுமதிக்கிறது போல இருந்துச்சு. கீழே 130 மில்லியன் ஆண்டுகள் பழமையான அந்த இடத்துல ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிறது. காடு உள்ள நேரடியாக நடப்பது போல ஒரு உணர்வு இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருந்தது. என்னுடைய சன் வந்து என்னை அழைச்சிட்டு போனதுனால ரொம்ப சேஃபாக நான் போனேன். நான் ஏன் இதனுடைய பெயர் லங்கூர் வே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லங்கூர் அப்படின்றது ஒரு வகை குரங்கு. இந்த பிரிட்ஜ் கட்டும்போது இந்த குரங்குகளெல்லாம் இருந்ததுனால இந்த பெயர் வச்சாங்களாம். உலகத்தில் லாங்கஸ்ட் டபுள் ஸ்பேன் ஸ்ட்ரெஸ்ட் ரிப்பன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுகிறதாம். ஒரே நேரத்தில் பலர் நடக்க முடியுமா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதான். 360 டிகிரி ஜங்கிள் வியூ, அது மாத்திரம் இல்லை சி வியூவும் கிடச்சிது. இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது லங்கூர் மங்கீஸு, ஜெயின் ஸ்குரில்ஸு, பல வகையான பறவைகளை பார்த்தோம். பெரிய வகையான மரங்கள், இயற்கையை பார்த்து ரசித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, இது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குதுன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி டிசைன். மரங்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வச்சுருக்குறாங்க. இன்னொன்று ஸ்லிப்பரி ஆகாமல் இருந்தது. ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கம்பி டிசைன் போட்டு அது மேலே நடக்கிறது போல் இருந்தது. இன்னும் பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதான் நான் சொன்னது போல் மரத்தின் மேலே நடப்பது போல் ஒரு ஃபீல் இருந்தது. காற்று, நல்ல காற்று. அது மாத்திரம் இல்லை, இயற்கையினுடைய சத்தம் அழகாக, இந்த பேர்ட்ஸோடைய சத்தமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல், ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறவங்க தயவுசெய்து கம்ஃபர்டபுளாக ஷூஸ் போட்டுட்டு போங்க. உயரம் வந்து பயம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக நடங்க. கையில் கேமரா வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒண்டர்ஃபுல்லான இந்த இடம் தான் நான் பார்த்து ரசித்தேன். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 130 மில்லியன் ஆண்டுகள் பழமையான இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதில் பல வகையான மரங்கள், பறவைகள், விலங்குகளெல்லாம் பார்த்து நம்ம இயற்கையை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். மரங்களின் மேல் பகுதியில் நடைப்பயணம்